மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் மோசையின் மூலமாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் பட்டியலிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்களை அவர் பட்டியலிட்டு அங்கே காண்பிக்கிறார். வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்களை பட்டியலிடுகிறார். அது ஆரம்பத்தில் தான் இப்படி சொல்றாரு, நீ செவி கொடு, நீ கவனமாயிரு, நீ உண்மையாயிரு, என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா இப்பொழுது நான் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன செய்யும், வாழ்க்கையில வந்து பலிக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப ஆசீர்வாதத்தை இங்கே பட்டியலிட்டு காண்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 15ஆம் வசனம் முதல் 68வது வசனம் வரைக்கும் சாபங்களை அவர் பட்டியலிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் 15ஆம் வசனத்தை மாத்திரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறார், சாபங்களை பட்டியலிட்டு இங்கே காண்பிக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எதெல்லாம் ஆசீர்வாதத்தின் பட்டியலிலே வருகிறது, எதெல்லாம் சாபத்தின் பட்டியலிலே வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குழப்பவாதியா இருக்கக்கூடாது. என்னவாதி? பலவிதமான வாதிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அரசியல்வாதி, குழப்பவாதி, தீவிரவாதி எல்லாம் இருக்கிறீங்களா? மதவாதி, பலவிதமான வாதிகள் இருக்கிறார்கள். இந்த வாதிகள் கூட்டத்தில் நினைச்ச கூடாது, நம்ம என்னைக்குமே இருக்கவே கூடாது. குறிப்பா குழப்பவாதி கூட்டத்தில் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அடே கிறிஸ்தவர்கள் பாருங்க, இந்த குழப்பவாதி கூட்டத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சொல்ல முடியாது பிரதர், இது ஆசீர்வாதமா சாபமானு. ஒருவேளை சாபம் கூட ஆசீர்வாதமா இருக்கலாம்ல. ஒன்று இப்படி சொல்லு, இல்லைன்னா இப்படி சொல்லு. ஒன்று ஆசீர்வாதம் சொல்லு, இல்லைன்னா சாபம் சொல்லு. இது சொல்ல முடியாது பிரதர். 2ஆம் வருகையில் ஆண்டவர் வரும்போது கேட்டுக்கிடுவான். ஏப்பா 2ஆம் வருகையில் எவ்வளவு தான் கேட்க போறீங்க? எத்தனை கேள்விதான் இருக்குது 2ஆம் வருகையில் கேட்கறதுக்கு? கர்த்தர் அழகா இங்க சொல்லி வச்சுட்டாரு. இதெல்லாம் ஆசீர்வாதத்தின் பட்டியல், இதெல்லாம் சாபத்தின் பட்டியல். அப்ப பூலோகத்தில் வாழக்கூடிய இந்த 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷத்திலேயே இங்க வாசிச்சு தெளிவா புரிஞ்சுக்கிறணும். எதெல்லாம் ஆசீர்வாதம், எதெல்லாம் சாபம் சொல்லி தெரியாது பிரதர்ன்னு சொல்லி குழப்பவாதியா என்ன செய்யக்கூடாது. இருக்க பக்கத்தில் கையை பிடிச்சிடுங்க. குழப்பவாதியா இருக்கக்கூடாது, என்னவாதியா இருக்கக்கூடாது, குழப்பவாதியா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தெளிவுள்ளவர்களாய் சொஸ்த புத்தி உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எதெல்லாம் ஆசீர்வாதத்தின் பட்டியலிலே வருகிறது, எதெல்லாம் சாபத்தின் பட்டியலின் கீழ் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.